ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நாளில் கூட நாங்கள் நம்மை தொழுதுகளை வந்திருக்கிறோம். இசப்பா, நீங்கள் உங்களுடைய ஆவினால் எங்களை மறைச்சிக்கணும். இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதித்துக்கணும். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, வேத பாடம், கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம், அத்தனை பகுதிகளையும் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் பறந்து போய்விடும். உள்ளத்தின் ஆழத்தை மேம்படுத்துவோம். என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம், என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிபனையே, மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத
வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. என் துன்பம் என்று மாறும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, அவரை பாடும்போது துன்பங்கள் பறந்து போய்விடும். வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த பாணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 15 வரை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சண்டே ஆன்லைன் சர்வீஸ்க்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்த நோக்கம் அநேக நோக்கங்கள். அதில் ஒரு நோக்கம் என்னன்னா, அவருடைய நாமத்தினால அற்புதங்களை செய்கிற அதிகாரத்தை இந்த பூமிக்கு அவர் கொடுத்து சென்றார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. இயேசு என்ற நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்வார். உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் இந்த தேவை எனக்கு இருக்குது, இந்த போராட்டத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை ஆகணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இயேசு என்ற நாமத்தில் அதிகாரம் உண்டு. இயேசு என்றால்
இரட்சகர் என்று பொருள். இயேசு என்றால் மீட்பர் என்று பொருள். இயேசு என்றால் உங்களை பாவங்களிலிருந்து இரட்சிக்கிறவர் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 1:21 இவ்விதமாய் சொல்லுகிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தம்முடைய ஜனங்களை இரட்சிக்கிறவர் என்று பொருள். இரட்சகர் அவருடைய நாமம் இரட்சிப்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:12 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அப்போ அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்றாரு. அது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக இருக்கணும். ரெண்டாவது, நீ விசுவாசிச்சின்னா நான் செய்கிற கிரியை மட்டுமல்ல, இதை பார்க்கலும் பெரிய கிரிகளை அவன் செய்வான்னு வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28 நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28 18 முதல் 20 வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு 16 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர் தன்னோடு இருக்கிற சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? நீங்க மலைக்கு வாங்க. அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு அவர்களுக்கு குறித்திருந்த மலைக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்றாரு? சகல அதிகாரம், வானத்தில் ஆகட்டும் பூமியில் ஆகட்டும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் நாமத்துல அதிகாரம் இருக்கிறது. என் நாமத்துல எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன ஆண்டவர், அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், நீ தொழுது கொள்கிற உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு என்ற நாமம் உடையவர். அவர் சொல்லுகிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. தேவ பிள்ளையே, நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு செய்வேன், உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உன் பலவீனத்திலிருந்து ஆண்டவர் உன்னை சுகமாக்க போகிறார். பாருங்க, அடுத்ததா அந்த வசனத்தில் அதிகாரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. எப்படிங்க?
பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். வியாதிக்கு மேல அதிகாரம். அதற்கு முன்பாக பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தின் மேல் ஒரு அதிகாரம். திமிர்வாதக்காரனை 4 பேர் என்ன செய்யறாங்க, நண்பர்கள் கொண்டு வராங்க இயேசு கிறிஸ்துவனிடத்துல. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாரு. இந்த மேல் கூரையை திறப்பாக்கி அந்த நண்பர்கள் கீழே இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இறக்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடன்னு சொல்றார். இந்த திமிர்வாதமாயிருக்கிற அந்த மனுஷன் என்ன வியாதினால அகப்பட்டு இருக்கிறான்? எதுனால இந்த வியாதி அவனுக்கு வந்துச்சு? பாவத்தினால சில வியாதிகள் வரும். சில வியாதிகள் பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தினால, நம்ம செஞ்ச அக்கிரமத்தினால, மூதாதைகள் செய்த சாபத்தினால இந்த வியாதி வருகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையில் எங்கெங்கேயோ டாக்டர்கிட்ட போயிட்டீங்க இல்லையா? எந்த காரியம் சுகம், எந்த காரியத்திலும் சௌபாக்கியம், எந்த காரியத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை திமிர்வாதக்காரனுக்கு மன்னிச்சார், அவன் சுகமாயிட்டான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது. இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செய்யுங்க ஏசப்பாட்ட. ஆண்டவரே, இந்த பாவத்தை, இந்த அக்கிரமத்தை எங்களுக்கு மன்னிங்க. பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி எழுந்த நடன்னு சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து இந்த வசனத்தின் ஊடாக சொல்கிற, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட, எழுந்து நட. உன்னை ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்கத்தான் ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். நீ கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இந்த வசனத்தினூடாக இயேசு உன்னோடு பேசுகிறார். அடுத்ததா பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அதே மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். வியாதிக்கு மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மரண போராட்டங்களாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வியாதிகளுக்கு மேல, நோய்களுக்கு மேல, ரோகங்களுக்கு மேல அதிகாரத்தை உடையவர். இயேசுவின் நாமத்தினாலே சுகமாவாயாக, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டாகட்டும். அவருக்கு அதிகாரம் இருக்குதுங்க வியாதிக்கு மேல, சகல ரோகங்களுக்கு மேல. குஷ்டரோகி ஒருத்தர் வராரு, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் வந்து சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அவருடைய சித்தமே என்ன தெரியுமா? சுத்தமாக்குறது. அவருடைய சித்தமே என்ன தெரியுமா? நீங்க வியாதியா இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய
சித்தம். நீங்க வியாதியா இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய சித்தமா இருக்கிறது. எனக்கு சித்தம் உண்டு மகனே. எவ்வளவு பெரிய ரோகமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பருக்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கேன்சர் கட்டிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உன்னை குணமாக்க இயேசு சித்தமுள்ளவர். அவர் சுத்தமாக்குவார், அவர் குணமாக்குவார். உன் வியாதியிலிருந்து உன்னை குணமாக்க போகிறாரு, ஒரு ரோகத்திலிருந்து உன்னை குணமாக்க போகிறாரு. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்க வல்லமையான அதிகாரம் உடையவர். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அது கீழே வசனத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. இவன் நம்பியிருக்கான். பாருங்க, 100க்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அவன் தன்னை தாழ்த்துறாங்க, தான் தாழ்த்துறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்யறாராம? எதிர்த்து நிற்கிறார். சில நேரத்துல அதுவே வியாதியா வந்துடும். இன்னைக்கு பரிசுத்த தேவனுடைய கரம், பரிசுத்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நடத்த சித்தமா இருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, நீர் என்னுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, இந்த வார்த்தை மேல நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு இந்த பிரசங்கிக்கிற வார்த்தை மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ, வார்த்தையை பிடிக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அந்த வசனம், இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும், பாருங்க எவ்வளோ பேர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன், எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அவர் வார்த்தையில் அதிகாரம் உள்ளவர். பாருங்க, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளை தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நேரத்திலேயே அவன் எப்போ விசுவாசிச்சானோ அந்த வார்த்தையில, அந்த நேரத்திலேயே அவன் வேலைக்காரன் சுகம் ஆயிட்டான். பாருங்க, அந்த வியாதி பாருங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு சுவிசேஷமா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுறான். வாதத்துக்கு மருந்து இருக்குது, திமிர்வாதத்துக்கு மருந்து இல்லை. நிறைய பேர் இந்த பழமொழி கூட நம்ம சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம், நம்மளும் கூட உபயோகிக்கிறோம். இன்னைக்கு பிடிவாதங்கிறது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வாழ்க்கையில், குடும்பத்தில். அந்த பிடிவாதத்தை விட்டுருங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. பாருங்க, வார்த்தையை நம்பினா 100க்கு அதிபதி விசுவாசத்தா தன்னை தாழ்த்துறான், அவன் வீட்டில் ஒரு அற்புதம். இன்னைக்கு அந்த 100க்கு அதிபதி அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை பரிவா விசாரிக்கிறாங்க. எத்தனை பேர் தன்னோடு இருக்கிறவங்கள பரிவா விசாரிக்கிறோம், பரிவா நேசிக்கிறோம், அக்கறை எடுத்துக்கொள்கிறோம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அக்கறை எடுத்து நீங்கள் விசாரிக்கிறீங்களா? அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்காக விண்ணப்பிக்கிறீங்களா? யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணா அவன் சிறையிருப்பு மாறிச்சாமா. அவன் கொடிய பருக்களால நிறைஞ்சிருந்தான், அவன்
மற்றவருக்காக ஜெபம் பண்ணா, தன் சொந்த சகோதரர்களுக்காக ஜெபம் பண்ணா அவன் சிறையிருப்பு மாறினது. இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முற்படுகிற பொழுது உங்களுடைய சிறையிருப்பு கண்டிப்பாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அதோட பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே, அந்த அதிகாரத்தினாலே உங்களுக்கு உண்டாய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் விசுவாசிங்க. வார்த்தையிலே ஆண்டவர் நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாரு. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அங்கே பாருங்க, கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்துச்சு. என்ன? திராட்சை ரசம் குறைவுபட்டது. நம்ம ஊரில் எப்படி பிரியாணியில் லெக் பீஸ் இல்லைன்னா பிரியாணியை தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கலவரமே வந்துடும். இன்னொரு ஆள் வந்து சாப்பிட்டு போகிறங்காட்டிக்கு பாருங்க, இன்னொரு ஆள் வந்து அதை குறைவுன்னு சொல்லி அப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. அங்கே அதே போல தான் திராட்சை ரசங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். குறைவுபட்டுருச்சு. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பெரிய கலவரம் உண்டாகும், அவமானம் உண்டாகும். என்ன செய்யுதுன்னு ஒன்றும் தெரில. அங்கே ஒரு தாய் இருக்கிறாங்க, இயேசுவின் தாய். அது ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரு தாய்க்கு தான் தன் குடும்பம், தன் சமூகம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய கணவன், இவர்களுக்கு என்னென்ன குறைவு இருக்குதுங்கிறத அவங்க தான் பார்த்து அனலைஸ் பண்ணி சரி செய்ய முடியும். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தேவ பிள்ளையே, அன்பு சகோதரியே, உனக்காக இந்த வாசகத்தை, கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்படுகிறாரு. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவனிடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறத அந்த தாய் அறிந்து வைத்திருந்தாள். இன்னைக்கு இயேசு வேதம் சொல்கிற நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பணும், நீங்க அறிந்து கொள்ளணும், நீங்க விசுவாசிக்கணும். அன்பு சகோதரியே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அது விலையேற பெற்ற, முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கணவனுக்கு கிரீடமா இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கிரீடமா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் என்ன குறைவு, குறை இதெல்லாம் இருக்குதா? இதை யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா இவங்களோட ஆண்டவர் பேசுறாரு. இந்த கல்யாணத்துல ஒரு குறை வந்துச்சு. இயேசுவின் தாய் இயேசுவின் இடத்துல சொல்றாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைப்பா, அவங்களுக்கு வேணும். உடனே ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. உடனே அந்த தாய் சொல்றாப்புல, வேலைக்காரங்கிட்ட சொல்றாப்புல, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க, அவர் சொன்னபடி நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னபடி நடக்குங்கிறத அந்த தாய் நம்பி விசுவாசித்து அதற்கப்புறம் அவரிடத்துல சொல்லாதபடிக்கு அமைதலாக இருந்த அற்புதத்திற்காக. இன்னைக்கு நம்ம புலம்பிட்டே இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, நீ புலம்பாத, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார், உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து உன்னை மென்மேலும் மகிழ பண்ணுவார், வாழ்ந்து சுவித்திருக்கும்படி செய்வார். உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும், கட்டி எழுப்பப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கட்டி எழுப்புவார். உன் வீடு வாசல் கட்டப்படும். உன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தின் காரியங்கள் கட்டி எழுப்பப்படும். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்படக்கூடிய அக்னி புறப்பட்டு வருகிறது இப்பொழுது. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அற்புதங்களாய்
முடியும். ஏனென்றால் அவருடைய நாமத்திலே அதிகாரம் உண்டு. இந்த தாய் அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை அறிந்தார். வாங்க அந்த வெளியே இருக்கிற அந்த கச்சாடைகளை கொண்டு வாங்க. ஒரு 6 கச்சாடைகள் உள்ள கொண்டு வந்தாங்க. இதை தண்ணீரால் நிரப்புங்க. வெறும் தண்ணியை தாங்க, வெறும் தண்ணி தான். நம்ம சிறுவாணி தண்ணி எவ்வளோ சுவையாக இருக்குது. உலகத்திலேயே ரெண்டாவது தண்ணின்னு சொல்லி அறியப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, வெறும் தண்ணியை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றுறாரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறையோ எப்பேற்பட்ட பிரச்சனையோ இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் அதிகாரம் இருக்குதுங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அவர் அவரை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் அவர் அந்த தண்ணீரை எடுத்து போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அருமையான அன்பு தாயே, அன்பு குடும்பமே, உங்களுக்கு நல்ல ரசத்தை வச்சிருக்காரு, நல்ல பங்கை வச்சிருக்காரு, நல்ல தானியங்களை வச்சிருக்காரு, நல்ல ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. யார்கிட்ட சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா வேத வசனம் யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, 12 வருடம் பெருமாடுள்ள ஸ்திரீ பெருமாடுள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்து ஒரு ஸ்திரீ இருந்தா. 12 வருஷமா ஒரு ஸ்திரீ பெரும்பாடுள்ளவளாக இருந்தா. அவ பாருங்க என்ன செஞ்சா அப்படின்னா, இயேசு வரான்னு கேள்விப்பட்ட உடனே இவ என்ன செய்தா, அங்க கூட்ட நெரிசலா இருக்குது, இவ போய் என்ன செய்யறா, வஸ்திரத்தோட தொங்கல போய் தொட்டா. இயேசு கிறிஸ்து உடை போட்டிருக்கிறார், அந்த உடைக்கு மேல ஒரு வஸ்திரம் தொங்கல். இந்த தொங்கல் பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கெல்லாம் அந்த தொங்கல் எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளவு ராஜ்யங்கள் அவர்கள் உடையவர்களாக இருக்கிறாள் என்று சொல்லப்படும், அந்த உடையவர்களாக இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த தொங்கலுடைய நுனிய அவ தொடரா, வஸ்திரத்தின் ஓரத்தை அவ தொடரா, வல்லமை புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்கும் போது அங்க இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இங்க எல்லாம் ஃபுல்லா நெருக்கமா நின்று இருக்குமே, எல்லாருமே அவளை தொட்டுட்டு இருக்காரு. இல்லை 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 இல்லை, வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டு போச்சு. அவரோட வஸ்திரத்துல வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்குது, சுகம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவ தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் தொட்டாரோ அவங்க அத்தனை பேரும் சொஸ்தமானாங்க. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனிடத்துல உண்டு. ஆம் கர்த்தரோட பிள்ளைகளே, நிறைய அதிகாரம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை அவர் உடையவராயிருக்கிறார். லாசருன்னு ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவருடைய குடும்பம் பாருங்க, மரியாள், மார்த்தாள், இவங்க 3 பேரும் பெத்தானியா கிராமத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு சென்று அவங்களோட அவரோட வார்த்தைகளை பிரசங்கிப்பார். ஒரு சமயம் அந்த லாசரு மரித்து போகிற மரண அவஸ்தையாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அதே ஊரில் இருக்கிறார், அவர் போன ஊர்லேயே இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, லாசரு மரித்து போயிட்டான், கல்லறையில் வச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுது, அவன் மரித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் புறப்பட்டு வர்றாரு, பெத்தானியாவுக்கு புறப்பட்டு வர்றாரு. அவங்க புறப்பட்டு வரும் பொழுதே அழுக சத்தம்
இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏசப்பா, இயேசுவே நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. பெரிய ஒரு கூக்குரல், பெரிய ஒரு கூக்குரல். எப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம்னா? இப்படி இருக்குங்க. பிரியமான ஒரு சகோதரன் இறந்து போயிட்டான் இயேசு கிறிஸ்துவுக்கு, எப்படி இருக்கும்? அவரும் அழுகிறார், அவரும் கண்ணீர். இயேசு கண்ணீர் விட்டார். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரோம் வாசனம், இயேசு கண்ணீர் விட்டார், இயேசுவும் கண்ணீர் விட்டார். அவர் உங்களுக்கு துக்கத்தை பார்க்கிறவருங்க, சும்மா இருக்க மாட்டாரு. இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறாரு. உங்க பிரச்சனைக்கு, உங்க போராட்டத்துக்கு கண்ணீர் வடிக்கிறார் தேவ பிள்ளையே. சொந்து போகாத. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ ஒன்று கெட்டு போகல. சொல்லுங்க, இப்போ ஒன்று கெட்டு போகல. நீ விசுவாசித்தினா தேவ மகிமையை காண்பாள். அவன் கண்டிப்பாக உயிரோட வருவான். ஆனால் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த கல்லை புரட்டி தள்ளுங்கன்னு சொல்லி அங்கே இருக்க வேண்டாம் சொல்லார். கல்லை புரட்டி தள்ளி, லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் பாருங்க, கட்டப்பட்டவனா வெளியே வரான். ஜீவன் அவனுக்குள் போகிறது. ஜீவனுக்கு மேல் அதிகாரம் உடையவருங்க, மரணத்துக்கு மேல் அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. லாசருவே வெளியே வா. லாசரு வெளியே வந்தான். அவன் கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம். உன் கட்டுகளை ஆண்டவர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். உன் சாபங்களை ஆண்டவர் தன்னுடைய சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது தாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உங்கள் வியாதியிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிற தேவன், அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கிற தேவன், உங்களுடைய கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்க அதிகாரம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் மகளே. நீ சோர்ந்து போகாத, தவறான முடிவெடுக்காத, இப்படி தான் என் வாழ்க்கை நினைக்காதே. கர்த்தர் நீ துக்கப்பட்ட நாட்களுக்கும் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சரியாக மகிழ்ச்சியாக்க போகிறார். வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த நாட்களின் வருஷங்களை உனக்கு திரும்ப கொடுக்க போகிறாரு. நீ துக்கப்பட்ட நாட்களுக்கு உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சொந்து போக வேண்டாம், பலன்கொள். அவருடைய நாமத்தினால, இயேசு என்ற நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் எனக்கு செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான கரம் ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய் சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகலம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிகள் சுகமாகட்டும், பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படட்டும் அப்பா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், இயேசுவின் தழும்புகளால் குணமாகட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களால் நிறைத்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. கர்த்தர் உங்களை எந்நாளும் ஆசீர்வதிப்பார். என் நாமத்தினாலே, இயேசு என்ன நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வார். God bless you. God be with you. Amen.